நாங்க எடுத்துக்கோங்க. அப்பா. அமுதா, என்ன மன்னிச்சிருமா. அங்கிள், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். மன்னிப்புங்கிறது ஒரு உணர்வுமா, அதை நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம். என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியலம்மா. இது நிக்க போறதில்ல, திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால தான் என்னால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. என்னப்பா அது? கபிலா, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. வல்லவன்ட்ட இருக்கிற பயம் நியாயமானதான். அதான் நீங்க 2 பேரும் எவ்வளவு சொல்லியும் நம்பாம அவரை அல்லாட விடுது. அந்த பயத்தை சரி செய்ய வேண்டிய கடமை உனக்கும் புனிதாவுக்கும் தான் இருக்கு. ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா அந்த உறுதிய நீங்க கூட இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும். அது வல்லவனுக்கு கிடைக்கல. அத முதல்ல நீங்க சரி பண்ணுங்க. இங்க பாருங்க வல்லவன், எனக்கு புனிதாவை பிடிக்கும், அதை நான் மறைக்க விரும்பல. ஆனா பிடிச்ச எல்லாத்தையும் நம்மளால சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கும் புனிதாவுக்கும் இடையில நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதை நாங்க மதிக்கிறோம். மற்றபடி உங்க பயம் தேவையில்லாதது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தம்பி வல்லவா, உன் மனசுல நீ பயத்தை வச்சுக்கிட்டு அதே பயத்தோட எங்களை வில்லன்களா பார்க்காதப்பா. நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. இல்ல, அன்பை கொடுத்தா பதிலுக்கு நாங்க 100 மடங்கா அன்பை கொடுப்போம். வெறுப்பை கொடுத்தா விலகி போயிடுவோம். அந்த மாதிரி ஆளுங்க நாங்க. உன் கல்யாண விஷயத்துல கபிலன் எப்போதுமே குறுக்க வர மாட்டான்.